அந்த 3 மேட்ச்ல எப்படியா இது எப்படின்னா இதே மாதிரியா சுறா புடி விடுப்பா இப்பதான் நானே வரேன் தூக்கமா வரலண்ணா சொல்லண்ணா தூக்கமா வரலண்ணா டாக்டர் சொல்ல வேண்டியதான் எங்க சொன்னீங்க நைட் 1 மணி வந்து டாக்டர் வர விட்டு சொல்ல போன் பண்ணி நான் நைட்ல தூக்கமே வரல டானி குடிப்பேன் அந்த டானி கொண்டு தானா முடிஞ்சாலும் சாப்பிடு டானி சாப்பிடுறது நல்லது உடம்புக்கு தூக்கம் வரும் ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்குண்ணா போட்டு விட்டுரு ரெண்டா போந்து துண்டுமா போடு வெடி போடியா நீ அதுக்கு மேலே நீ ஏன் ஒரு முடிவு போட்டு அதே வாங்க நீ வேலைக்கு வந்தோம்னா எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க திருடி நம்ம இடத்துல தூக்கிடுறாங்க நம்ம இடத்துல தூக்கிடுவாங்க நம்மளே கொஞ்சம் அது இல்லாம ஒரு செகண்ட் தான் நம்ம கை கண்ணு எதுல கண்ணில் மாற்றிடும் மாற்றி போடுவாங்க சொல்லுமா காலையில் ஃபோன் போல சவுண்டு ஏதோ கேட்குறியா சரி சாப்பிட்டு புரியல லீவா அதான் நானே சனி இருக்கு எத்தனை பேர் அனுப்பிச்சுடுவாங்க உங்களுக்கு ஃபோனில் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அதில் வச்சுக்க மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை 5:40 சொன்ன மாட்டேன்
ஆஃப் சைஸ் சூப்பராக இருக்கும், ஃபுல் சைஸ் அதை விட சூப்பராக இருக்கும். ஆனால் கோம்பு வராது. எனக்கு இதான வேலை போட்டோ கொடுத்துச்சு. என்னோட என்னோட மெம்பர்லாம் எங்க இருக்கு எனக்கு தெரியும். அந்த கடையில இருக்கு. எங்கடா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன். 1 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன். 7 பேர். அதை எப்படி இருக்குது, என்ன பிளான் பண்ணிட்டு நான் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடையாது, அதுக்கா சிக்ஸ்டி தான் சொல்றேன். 60 சொல்ல முடியா? குழம்பு போடலாமா சார்? யாரு பாத்தியா தலையெல்லாம் வேற பெரிய பெரிய தலை, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 தான் போடுவேன். வெட்டணும் ஒரு தலைக்கு 100 ரூபா கூட ஒரு சந்தோஷம் தான். வெட்டணுமே பஸ் கவர் பிடிங்க சார். ஒரு நிமிஷம் நீ சொன்னியா? இல்லையே. உன் பக்கத்துல ஏய், நிக்கிறான் இன்னைக்கு பாரு, பரவாயில்ல. அவனுக்கே தெரியும். நாளைக்கு எழுந்து போகணும் என்ன பண்ணுவேன்? அப்படிங்க அவன் நாளைக்கு சொல்லி அவன் கம்பெனி கண்டிப்பா தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? எங்கே கேட்குறேன்? ஒன்றுமே தெரியாது. நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கே போனேன். நான் தூங்கி எழுந்து 3 மணிக்கு எழுந்துட்டு 4 மணிக்கு எழுதுறேன். ஹலோ வந்துமா? வந்து வை. ஃபோன் பண்ணி வர முடியாது என்னால். கிளம்பிட்டேன். சொல்றது பயப்படுறான் பாரு ப்ரோ. நீங்க ஓகே ரைட்டு. நான் இப்போ டைம் இல்லை, நான் உடனே கிளம்பி நிற்க முடியாது. ரவி ப்ரோ அவுட்டு வேலைக்கா பாருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயா கொடுங்க. நான் இல்லை, நான் வெளியே போடுறேன். நான் தான் நான் நிற்க முடியாது. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்து தெரியுது. ஆஃப் சைஸ் ஓகேவா? தெளிவா சொல்றான். இப்போல்லாம் இந்த கல்யாண ஃபங்க்ஷனு, மஞ்சள் நீர், முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாம் மீன் வெட்டுறது நம்ம வந்துட்டா போதும், கேட்டு வந்துடுறாங்க. 3 பேர் தான் மீன் வெட்டிடுறேன். 3 பேர் தொடர்ந்து. அது ஒருத்தவங்களுக்கு ஒரு 9 வஞ்சிடும், ஒரு தண்ணி வெட்டிங்க அந்த மாதிரி வஞ்சிடும். அது முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு 16 மீன், ஒரு ஹோட்டலுக்காரு. அது இன்னொருத்தருக்கு ஒரு 350 பீஸ் சொன்னாங்க. 300 பீஸ் தான் வந்துச்சு. அவங்க ஒரு 8 9 வஞ்சிடும். இவங்களுக்கு 3 பேர் தான் வெட்டி டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இல்லைன்னா எவ்வளோ பேர் அவசியம் தெரியுமா? நம்மளுக்கு 1 ரூபாலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் 1 ரூபா நிற்க வைக்கிறது தான். அப்படிங்க இன்னும் லைட்டாக கீழே இருங்க. அப்படியே முடி போட்டு முதல்ல கடவுளா வச்சுருங்க அடியில். 2வது கடவுளா மீன் மஞ்சத்தை அதுக்கு அவங்ககிட்ட பாக்ஸ் கார்டு காட்டுங்க. அவர்கிட்ட மீன் கார்டு இங்கே காட்டினீங்கன்னா ஒரு பாக்ஸ் கார்டு எடுத்து தருவார். ஐஸ்க்கு சேர்த்து தருவார். அவர்கிட்ட டேப் இருக்கும். டேப் அடிச்சு விட்டு நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எடுத்தால் கூட ஒன்றும் ஆகாது. அவரே பண்ண மாட்டாரு. டேப் அவுட் இருக்கு, பாக்ஸ் இருக்கு. ஐஸை வாங்கி கீழே மேலே கொட்டி உடனே முடிக்க வேண்டியது. நீங்கள் தெரியாதாவே பாக்ஸ் இருக்குதுப்பா. உள்ள இருந்து உள்ள என்ன பண்ணிடலாம். அந்த கலர் பண்ணா ஆளுக்கு அது ஈஸியாக பண்ணிடுவோம். ஐஸு டேப்பு அவரே அடிச்சு அவரே முடிச்சு விட்டுருவாரு. லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்து போயிட்டே வந்தான். இங்கே 5 பேர் ஆள் இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா பண்ணி தருவாங்க. என்ன வந்து போச்சா களை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வண்டி இருக்கு.